மேச ராசி வேகமாக முடிவெடுக்க தெரிந்த ஒரு ராசி, மற்றவங்களுக்கு உதவணுங்கிற அந்த மனப்பான்மை உள்ள ஒரு ராசி, சுயமரியாதையை அதிகமாக விரும்புவாங்க இந்த மேசராசி என்பர்கள். இவங்களை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவங்களுடைய கோபத்தை பார்த்து நீங்கள் பயந்து நிற்க வேண்டாம். இவங்களுடைய நல்ல மனதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். இந்த மேசராசி என்பர்கள் அவ்வளோ நல்லவங்களாக உங்களுடைய கண்ணில் தெரிவாங்க அப்படின்னு சொல்லலாம். எப்படிப்பட்ட தோல்வி வந்தாலும் அந்த தோல்வியிலேருந்து மீண்டு எழக்கூடிய ஒரு நபர்கள் இந்த மேசராசி என்பர்கள். ரொம்ப தைரியமான நபர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இங்க ஆளக்கூடிய கிரகமே செவ்வாய் அப்படிங்கிறதுனால எல்லா இடத்துலையுமே நேர்மையா பேசக்கூடிய ஒரு நபர்கள், மற்றவங்களுடைய அந்த உணர்வுக்கு மதிப்பு தரக்கூடிய ஒரு நபர்களாக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க. எப்பவுமே மனதில் ஒன்று வாயில் ஒன்றுலாம் இவங்களுக்கு பேச தெரியாது. மனதில் என்ன இருக்குதோ அதை வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக இந்த செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால நெருப்பு ராசி அப்படிங்கிறதுனால பொதுவாக இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த தலைமை பொறுப்பெல்லாம் இவங்களை தேடி வரும். குறிப்பாக ஒரு வீட்டில் மேசராசி என்பர் இருந்தாங்கன்னா அந்த வீட்டோட வரவு செலவு, அந்த நிர்வாகத்திறன், இது எல்லாமே பெரும்பாலும் இந்த மேசராசி என்பர்கள் தான் செய்வாங்க. உங்களுடைய வீட்டில் யாராவது மேசராசி என்பர்கள் இருக்காங்கன்னா அவங்களும் இந்த மாதிரி தான் நிர்வாகத்திறனை அவங்க தான் கையில் எடுத்திருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மேசராசி அப்படின்னாலே நல்ல ஒரு வேகமுள்ள ஒரு ராசி, ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அந்த போராட்டங்களை போராடி அந்த வெல்லக்கூடிய மனப்பான்மை படைத்தவங்க தான் இந்த மேசராசி என்பர்கள். இந்த மேசராசி என்பர்கள் உங்களுடைய வீட்டில் இருக்காங்கன்னா பாருங்கள், ஒரு நிமிஷம் கூட சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒரு வேலையோ அல்லது ஏதாவது ஒன்று பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாங்கன்னா அடுத்த செகண்டே வந்து அதை செயல்படுத்துவாங்க. மற்ற ராசிக்காரங்களாம் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு சரி அப்புறம் செய்யலாம், அப்புறமேட்டுக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தள்ளி வைப்பாங்க. ஆனால் மேசராசி என்பர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. ஒரு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை உடனடியாக வந்து செயல்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வீட்டில் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இப்படி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மேசராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்னா அது உடனே செயல்படுத்துவாங்க. இந்த அவசரம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில இடத்துல இவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி ஒரு சில விஷயங்களை பொறுமையாக வந்து ஹேண்டில் பண்ணி அதை சொல்கிறதுக்கான அந்த மனோபக்குவம் அப்படிங்கிறது இந்த மேசராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் இருக்காது. பொறுமையாக அதை வந்து விளக்கமாக சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. நீ அந்த பக்கம் போட்டுனா கரண்ட்டு ஷாக் அடிக்கும் அப்படிங்கிறத அதை விளக்கமாக சொல்லாமல் இந்த மேசராசி என்பவர்கள் எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே போகாத அப்படின்னு சொல்லிடுவாங்க. நமக்கு வந்து அது புரியாது. அதனால் பார்த்திங்கன்னா மற்ற ராசிக்காரங்களாம் ஏன் நீ அங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிற அப்படிங்கிற மாதிரி வாக்குவாதம் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் ஏற்பட்டுரும். உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த மேசராசி அப்படின்னாவே பொறுப்புணர்வு அதிகம் உள்ள ஒரு ராசி, கொஞ்சம் பொறுமையின்மை உள்ள ஒரு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பொறுப்பாக நடந்துக்குவாங்க, உனக்கு நான் பாதுகாப்பாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே நேரத்தில் இந்த பொறுமையாக ஒவ்வொரு இடத்துலையும் வந்து செயல்பட மாட்டாங்க. அதுதான் மற்றவங்க மத்தியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையாக முடியும் அப்படின்னே சொல்லலாம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான முடிவுகளை எடுத்துகிட்டு நீ இதை தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பிடிவாதமாக நிற்பாங்க. இது மற்றவங்களுடைய உணர்வுக்கு பார்த்திங்கன்னா யோசிக்காமல் செயல்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களை பற்றி நம்ம சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். வருகின்ற வாரத்தில் இவங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்குது, என்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மேசராசி என்பவர்களை பொறுத்தவரைக்கும் பொதுவாக இவங்களுக்கு ஏற்ற தொழில் அப்படின்னு பார்க்கும்போது காவல்துறை, இராணுவம் சார்ந்த தொழில், அரசு நிர்வாகிகளாகக்கூடிய ஒரு யோகமுள்ள ராசி, பொறியாளர், கட்டுமானத்துறை, மின்சாதனம் சார்ந்த துறையெல்லாம் இவங்களுக்கு ஏற்ற தொழிலாக அமையும். இந்த மாதிரி தொழிலில் இவங்க தேர்ந்தெடுத்து படிக்கிறதன் மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இவங்க எதிர்பார்க்கலாம். குறிப்பாக சொல்லும்போது அறுவை சிகிச்சையில், மருத்துவத்தில் அறுவை சிகிச்சை சார்ந்த தொழில் இவங்களுக்கு அமைஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இவங்க சொந்தமாக தொழில் தொடங்கினாங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வருமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கூட்டு தொழில் இவங்க செய்கிறது நல்லது. சொந்தமாக தொழில் செய்கிறது ஓரளவுக்கு சிறப்பான பலன் கிடைத்தாலும் கூட கூட்டு தொழில் செஞ்சாங்கன்னா நல்ல ஒரு அமோகமாக வரும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே வந்து
சனி பகவான் நீச்சமாகக்கூடிய ஒரு வீடு. அதனால் பார்த்திங்கன்னா தொழில் அப்படிங்கன்னு வரும்போது இவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிற மாதிரி, இந்த தொழில் கரெக்டாக அமையாது. அப்படியே ஒரு தொழில் கரெக்டாக அமைஞ்சாலும் கொஞ்சம் இடைஞ்சலாகவும் ஒரு பிரச்சனையாகவும் கொஞ்சம் மன போராட்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் பெரும்பாலும் இந்த மேசராசி என்பர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இவங்க சொந்தமாக தொழில் தொடங்குறதா இருந்தது அப்படின்னா இந்த ஹார்ட்வேர் தொழில், அதாவது இரும்பு சம்மந்தமான தொழில் செய்கிறது, பாதுகாப்பு சார்ந்த தொழில் செய்கிறது, அதே மாதிரி ஏஜெண்ட்டாக இருக்கிறது, இந்த மாதிரி தொழில்களில் உங்களுக்கு அருமையாக வரும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி தொழில்கள் குறிப்பாக இரும்பு சாமானங்கள், இந்த மாதிரி எலக்ட்ரிக் கடை, இந்த மாதிரி கடைகள்லாம் வைக்கிறது இந்த மேசராசி என்பர்களுக்கு ரொம்ப நல்லது. சுயமாக செய்கிறவங்க மேசராசிக்கு உடன்பிறப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்சிமம் இந்த மேசராசிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் அல்லது 4 பேராவது இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. அதே மாதிரி உடன்பிறப்புகளுக்கு எல்லா கடமைகளும் பொறுப்புணர்வோடு செய்யக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மேசராசி என்பர்கள். உடன்பிறப்புக்கு திருமணமாகட்டும், அவங்களுடைய தொழிலாகட்டும், இதெல்லாம் பர்ஃபெக்டாக செஞ்சு அவங்கள ஒரு கரமுறை சேர்த்துற வரைக்கும் எல்லா விஷயங்களும் பார்த்து செய்வாங்க இந்த மேசராசி என்பர்கள். உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி இந்த வளர்த்த கடா மார்பில் பாயும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது இந்த மேசராசி என்பர்களுக்கு தான் பக்காவாக பொருந்தும். ஏன்னா அவங்கள பார்த்து இவங்க வளர்த்துவாங்க இல்லையா. ஒரு ஏஜுக்கு மேலே ஒரு 40-42 வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அவங்களால ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இந்த மேசராசி என்பர்களுக்கு ஏற்படும். உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த மேசராசி என்பர்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. முக்கியமான நேரங்களில் அவங்க ஆதரவாக இருப்பாங்க. ஆனால் அவங்க மூலிமா இவங்களுக்கு ஹெல்ப் கிடைக்குமா அப்படின்னா கொஞ்சம் தாமதமாகும். உடனே கிடைக்கிறதுல ஒரு சில இடைஞ்சல்கள் வரும் அப்படின்னு சொல்லலாம். தாய் தந்தையார் இந்த மேசராசி என்பர்களுக்கு பக்காவாக இருப்பாங்களா, அவங்களாவது இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா தாய் தந்தையார் ரொம்ப பக்கபலமாக இருப்பாங்க. இருந்தாலும் அவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு கட்டுக்கோப்போடு வாழ்ந்த ஒரு குடும்பமாக தான் பெரும்பாலும் இந்த மேசராசி என்பர்களுடைய தாய் தந்தையர்கள் இருப்பாங்க. குறிப்பாக தந்தை அப்படி தான் இருப்பார். உழைப்பின் மூலிமா ஒவ்வொரு ஸ்டெப்பாக முன்னுக்கு வந்திருப்பார் இந்த மேசராசி என்பர்களுடைய தந்தை. தாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தன்னுடைய குடும்பம் தான் ரொம்ப மிகப்பெரிய உலகம் அப்படின்னு நினச்சி வாழக்கூடிய ஒரு பெண்ணை அந்த தாய் இருந்திருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். குடும்ப நலன்னா ரொம்ப அக்கறை காட்டுவாங்க, ரொம்ப பாசமாகவும் இருப்பாங்க. அதே நேரத்தில் ஒரு கண்டிப்போடு இந்த மேசராசி என்பர்களுடைய தாய் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு தாய்மாமன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரும்பாலும் தாய்மாமன் அப்படின்னு இந்த மேசராசி என்பர்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய தாய்மாமன்கள் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை கணிக்கும் போது அது கரெக்டாக சொல்ல முடியும் அப்படின்னாலும் கூட இந்த மேசராசி என்பர்களுக்கு தாய்மாமன் வழியில் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். தாய்மாமன் உறவுகள் இவங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. தாய்மாமன் மூலிமா ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு அமோகமாக வரும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுடைய தாய்க்கு பெரும்பாலும் ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய யோகமுள்ள ராசி தான் இந்த மேசராசி அப்படின்னு சொல்லலாம். இந்த மேசராசி என்பவர்களுடைய குழந்தைகள் எப்படி இருப்பாங்கன்னா விளையாட்டில் கொஞ்சம் ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல நிர்வாகத்திறன் வரும். போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டால் கூட வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகமுள்ள குழந்தைகளை இந்த மேசராசி என்பவர்களுடைய குழந்தைகள் இருப்பாங்க. மேசராசிக்கு ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தலையில் இவங்களுக்கு சின்ன வயசுலேயே ஒரு பிரச்சனை, ஒரு காயமோ அல்லது ஏதாவது ஒரு சின்னதாக அடிபட்டிருக்கும். உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடிக்கடி பார்த்திங்கன்னா கண் சம்மந்தமான பிரச்சனை இந்த மேசராசி என்பவர்களுக்கு வரும். ஒரு சிலருக்கு ரத்த அழுத்தம் பிரச்சனை வரும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உஷ்ண சம்பந்தமான பிரச்சனை வரத்துக்கான சாத்தியக்கூறு இருக்குது. மேசராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்பை வைத்து சொல்லும்போது ஒரு சிலருக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி இந்த தூக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் வராமல் இருக்கும். ஆழ்ந்த தூக்கமே கொஞ்சம் வராமல் இருக்குது. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மேசராசி என்பர்கள் மனம் விட்டு பேசுகிறதுக்கு கூட ஒரு ஆள் இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உண்மையா இல்லையா அப்படிங்கிறத தெரிவிங்க. ஏன்னா இந்த ஆணி மாத கிரக அமைப்பு நம்மளுடைய மேசராசிக்கு அப்படி தான் இருக்குது. என்னடா இது வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக போயிட்டே இருக்குது, நம்ம மனம் விட்டு பேசுகிறதுக்கு கூட நம்மளுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு கூட ஒரு ஆள் இல்லாமல் இருக்குது. இதனால் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே நிறைய நேரம் தூக்கமின்மை பண்ணுற பிரச்சனையினால் அவதிப்பட்டு இருக்காங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்பு வைத்து பார்க்கும்போது புதுசாக ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ தொடங்குனீங்கன்னா கண்டிப்பாக நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஒரு சிலர்லாம் ஏற்கனவே வேலைக்கு போய்ட்டுருப்பீங்களே அவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் வரத்துக்கான சாத்தியக்கூறு இருக்குது. பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் பேச்சின் மூலிமா ஏதாவது பிரச்சனைகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. நீண்ட நாட்களில் ஒரு சில முயற்சிகள் பண்ணீங்க, ஆனால் அதில் வெற்றி கிடைக்கல. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நீண்ட நாளாக எந்த ஒரு விஷயத்த முயற்சி பண்ணி விட்டுட்டீங்களோ அந்த ஒரு விஷயத்த கையில் எடுங்க. கண்டிப்பாக ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம்.
வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு அந்த வியாபாரத்தில் நிறைய புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. அதனால் ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க கூட்டாளர்களால் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. வருமானம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. பழைய கடனெல்லாம் அடிச்சுட்டு ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது. குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்குது. உறவினர்கள் கிட்ட இருந்த அந்த மனக்கசப்பு எல்லாமே கொஞ்சம் மறையும். உறவுகள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவாங்க. அதனால் அந்த மனக்கசப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். திருமணம் போன்ற சுபகாரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் நீங்கள் திருமண வரன் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இந்த மேசராசி அன்பர்கள் யாராவது வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா முயற்சி பண்ணுங்கள். நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கூட்டு குடும்பமாக இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் ஒருவருக்கொருவர் கொஞ்சம் அனுசரித்து போங்க. கோபம் கொஞ்சம் பிரச்சனையை வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் அனுசரணையாக போகிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். இந்த மேசராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்ட கிரக அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தைரியத்தையும் விடாமுயற்சி மட்டும் விட்டுறாதீங்க. இது ரெண்டும் உங்களுக்கு ரொம்ப பலம். அதனால் இதை ரெண்டையும் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மறக்காமல் வழிபடுங்க.